Hello everyone. இந்த வீடியோல நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் நம்பர் 4 என்னங்கறத பார்க்கலாம். இப்ப சர்க்யூட் டயக்ராம் பாக்கும்போது ஏதோ ஒரு சின்ன வீடு சின்ன பில்டிங்ல நம்ம டிரா பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வீட்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ப்ராப்ளம் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் இத சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆஸ் யூசுவல் சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ஸ்டெப்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோஸ் வந்து நோடல் அனாலிசிஸ் ரிலேட்டடா வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதே ஸ்டெப் தான், சேம் ஸ்டெப் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். சரியா? என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராமோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் டிஃபரெண்ட். இது ஏதோ ஜஸ்ட் வீடு ஷேப்ல இருக்குது. இனி ஃபர்தர் மோர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கோன் ஷேப் எல்லாமே இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும், சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதோட ப்ராப்ளத்தை இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே எழுதக்கூடியது ஸ்டெப் 1, மார்க் ஆல் பாசிபிள் நோட். இதுதான் கொஸ்டின் கொடுத்திருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டினோட டயக்ராம் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க வந்து மறுபடியும் நீங்க டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு அது பாசிபிள் நோட் என்னங்கறத மார்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. அப்ப நமக்கு 6 செட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ நமக்கு இருக்கும், I1 to I6. பட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யூசிங் நோடல் அனாலிசிஸ் ஃபைண்ட் தி கரண்ட் I எங்க இருக்குது? இது குட்டியோடு இருக்குது. சரியா? இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கரண்ட் என்னங்கறத கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6 ரெசிஸ்டர் நம்ம சொல்லிட்டோம். ஆல்ரெடி I இருக்கிறதுனால I1 I2 I3 I4 I5 I6க்கு பதிலாக தான் I இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் நோடுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இது ஒரு நோட நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது, பிகாஸ் 2 எலிமெண்ட் தான் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இந்த இது பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு 2 எலிமெண்ட் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. சோ அதையும் நம்ம நோடா கன்சிடர் பண்ண முடியாது. இதை நம்ம நோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை V1 எடுத்துக்கலாம். இது ஒரு நோடு, இது V2. அதே மாதிரி இது ஒரு நோடு V3. ஃபைனலா நம்ம எழுதக்கூடியது V4 ஈக்குவல் டு 0 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். அது ரெஃபரன்ஸ் நோடு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கரண்ட் ஃப்ளோ நம்ம பார்க்கலாம். கரண்ட் ஃப்ளோ வந்து என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம I1 எடுத்துக்கலாம். இது வந்து I2. இது வந்து I3 எடுத்துக்கலாம். இது I4. இந்த டைரக்ஷன் வந்து I5. இதுதான் ஆர்டரா. I1 இங்க தான் எடுக்கணும், I2 இங்க தான் எடுக்கணும், I3 இங்க தான் எடுக்கணுங்கிற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு கேட்டா நோ. நம்ம இஷ்டப்படி நீங்க எப்படினாலும் இங்க I2 எடுக்கலாம், இங்க I1 எடுக்கலாம், I5 எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் கொஞ்சம் சப்ளை வரும், பட் ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். ஓகே, எனிவே நம்ம வந்து நம்பர் ஆஃப் நோடு மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் நமக்கு கிடைக்கும் பாருங்க. டோட்டல் வந்து 4 நோடு இருக்குது. அப்போ 4 - 1 = 3. அப்போ 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்கும். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் ஓகே, ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? as usual apply KCL at node 1. டோட்டல் வந்து 3 நோடு இருக்குது. சோ 1 by 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நோடு 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். B1. இந்த இடத்துல வந்து நமக்கு I1 வந்து என்டர் ஆகுது, I2 வந்து வெளியில போகுது. சோ மைனஸ் எடுத்துக்கலாம். அது மாதிரி I3ங்கிறது வெளியில போகுது. சோ I3 மைனஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ I1 மைனஸ் I2. பாருங்க, இந்த நோட்ல இருந்து I2 வெளியில வருது. சோ மைனஸ். இது I3 நமக்கு வெளியில போகுது. சோ அது வந்து நமக்கு மைனஸ் I3. வேற ஏதாவது இந்த நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கா? இந்த நோடு கூட ஏதாவது ஜாயிண்ட் ஆயிருக்கா? எதுவுமே இல்லை. சோ ஈக்குவல் டு 0. இது நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ from the circuit same step now we can write I1 equal to I1. ஓகேவா? I1 equal to same procedure. arrow ஓட left side யார் இருக்கா? 12. 12 minus V1. 12 minus V1 by 4. I2 equal to I2 னா இருக்குது. அது ரிலேட்டட் டு வோல்டேஜ் வந்து V1 minus V2. அந்த I2 வந்து அதோட லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்டிங் ஆரோவோட ஸ்டார்டிங் வந்து V1 இருக்கு. சோ V1 minus V2 divided by 6. I3 எப்படி எழுதிக்கலாம்? I3 வந்து V1 minus V3. V1 minus V3 divided by 6. Okay. இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட். ஏன்னா I1, I2, I3 நம்ம எழுதியாச்சு. So I1, I2, I3
in equation A. A எப்படி replace ஆகுதுன்னு பாருங்க. A can be replaced by I1 பதிலா 12 minus V1 divided by 4 bracket போட்டுக்கோங்க minus I2. So I2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? V1 minus V2 divided by 6 minus I3. V1 minus V3 divided by 6 equal to 0. இது நம்ம separate பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். 12 by 4 minus V1 by 4 minus V1 by 6 minus of minus plus. So plus V2 by 6 minus V1 by 6 minus of minus plus V3 by 6 equal to 0. இப்போ similar parameter என்னன்னு பார்க்கலாம். இதுல V1 இருக்கு, V1, so V1. இதை மூணு நம்ம join பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் 3. So 3 minus V1 bracket. நான் மைனஸ் நான் காமனா வெளியே எடுத்ததுனால இன்னொரு டேர்ம் வந்து 1 by 4 பிளஸ் ஆயிரும். இங்கே வந்து பிளஸ் 1 by 6 பிளஸ் 1 by 6 V1. அடுத்து பிளஸ் V2 of 1 by 6 பிளஸ் V3 of 6 equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 3 minus இது ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 divided by 4 plus 1 divided by 6 plus 1 divided by 6 equal to 0.583 V1. அடுத்து 1 divided by 6 equal to 0.667 V2. அதே மாதிரி இங்க 1 by 6 இல்லையா? 0.667 V3 equal to 0. இதோட ஒரு equation finish ஆகல. just constant நம்ம ஆன்சர் கொண்டு போயிடலாம். so minus 0.583 V1 plus 0.667 V2 plus 0.667 V3 equal to minus 3. Just box கொடுக்கலாம். இது equation number 1. இதுவே நம்ம equation number 2 கண்டுபிடிக்கலாம். same step தான். apply KCL at node 2. node 2 ல நம்ம KCL கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணலாம். node 2 எங்க இருக்குன்றத பார்க்கலாம். node 2 ல இருக்குது. இந்த இடத்துல எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் வருது, என்டர் ஆகுது, லீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த V2 ல 2 ஆம்பியர்ஸ் வந்து என்டர் ஆகுது. I4 வந்து லீவ் ஆகுது. இந்த I4 ஆக்சுவலா எழுதியிருக்கேன். இது I4. I4 வந்து நமக்கு லீவ் ஆகுது. அதே மாதிரி இந்த நோட்ல இருந்து I5 வந்து வெளியே போகுது. சோ அது நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். 2 ஆம்பியர். அடுத்து I4 வந்து நமக்கு லீவ் ஆகுது. சோ மைனஸ் I4 மைனஸ் I5 equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் B ன்னு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுல ஒன்னு எழுத நான் மறந்துட்டேன். I2 வருதுல, இந்த நோடுல வந்து நமக்கு எந்த நோடுல என்னெல்லாம் ஜாயிண்ட் ஆகுது? I2 2 ஆம்பியர்ஸ், I4 I5. ஓகே, இப்போ நமக்கு I2 என்டர் ஆகுது. அப்ப பிளஸ் I2 வரும். ஓகே, 2 ஆம்பியர் பிளஸ் I2. ஓகே, அப்ப 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம இது நமக்கு என்ன தேவை? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும் அப்படினா I2 I4 I5 நமக்கு தேவை. கண்டுபிடிக்கலாமா? From this circuit, same sentence tha. Circuit, we can write I2. Yeah, I2 பார்க்கலாம். I2 ல என்ன இருக்கு? arrowோட left side வந்து V1. So V1 minus V2 divided by 6 ohm. Okay, இப்போ I2 over. Next I4. I4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. I4 னா அந்த arrowோட left side வந்து V2 இருக்குது. right side வந்து நமக்கு reference voltage. அப்போ V2 minus V4 divided by 12. I5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ரெசிஸ்டரோட இந்த கரண்ட் வந்து ரிலேட்டட் டு V2 and V3. சோ அதோட லெஃப்ட் சைடு வந்து V2 இருக்கு. arrowோட லெஃப்ட் சைடு வந்து V2. arrowோட ரைட் சைடு V3. V3 divided by respective ரெசிஸ்டர் வந்து 6. இப்போ நமக்கு I2, I4, I5 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ substitute I2, I4, I5 in
ஈக்குவேஷன் B. இப்போ B எப்படி ரீப்ளேஸ் ஆகும் பார்க்கலாம். B எப்படி ரீப்ளேஸ் ஆகுது? இந்த இடத்துல 2 ஆம்பியர் இல்ல, ஆம்பியர்னு போட வேண்டாமே, 2 plus I2. I2 வந்து அப்படியே எழுதிக்கலாம். V1 minus V2 plus V1 minus V2 divided by 6. Okay. அடுத்து minus I4. So minus bracket போட்டுக்கலாம். I4 V2 minus V4. V2 minus V4 divided by 12. Again minus I5. I5 வந்து answer. V2 minus V3. Actually இது வந்து நமக்கு இது 0 இல்லையா? So போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும். ஓகே, இது ஆக்சுவலா 0. V4 வந்து நமக்கு 0 ஆயிடும். So விட்டுலாம். அடுத்து I5 V2 minus V3 minus V2 minus V3 divided by 6. So இது bracket போட்டுக்கலாம். Equal to 0. இதை சால்வ் பண்ணிக்கலாமா? So 2 plus கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கலாம். V1 by 6 minus V2 by 6 minus V2 by 12. minus உள்ள போகும்போது V2 by 6 minus of minus plus V3 by 6 equal to 0. இது 3. ஓகே, இப்போ similar elements யாரெல்லாம்? V2 V2 V2. இதை நம்ம காமன் டேர்ம் வெளியில எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 plus இல்ல minus ஓகே, V1 of 1 by 6. நான் minus 2 காமன் எடுத்துக்கிறேன், minus V2 so minus வெளியில போயிடுச்சுன்னா 1 by 6 1 by 12 plus 1 by 6 because minus நான் வெளியில எடுத்ததுனால remaining எல்லாம் plus ஆயிடுச்சு plus V3 of 1 by 6 equal to 0. இப்போ நம்ம simplify பண்ணிக்கலாம். 2 plus by using calculator to find the answer. Okay, that's easy to find the answer. 1 by 6 means 0.167 V1 minus 1 divided by 6 plus 1 divided by 12 plus 1 divided by 6. 0.4166. That is stop on 0.417. 0.417 V2 plus same answer தானே வரும். 0.167 V3 equal to 0. இதோட கம்ப்ளீட் ஆகல. there is elements எல்லாமே variables எல்லாமே left side வைக்கலாம். constant நம்ம right side கொண்டு போகலாம். 0.167 V1 minus 0.417 V2 plus 0.167 V3. இந்த plus 2 right side போகும்போது minus 2 மாறும். இது equation number 2. ஓகே, இதுக்கு நம்ம பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட கம்ப்ளீட் ஆகல. நமக்கு மொத்தம் டோட்டல் 4 வோல்ட் நோட் வோல்டேஜ் இருக்குது. சோ அப்படினா நமக்கு 3 செட் 4 minus 1 equal to 3. 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரப் பண்ணிட்டு நான் கண்டுபிடி பண்றேன். ஓகே, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ளை KCL at node 3. node 3 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு இல்லையா? V3. இந்த இடத்தை பாருங்க, அந்த பாயிண்ட் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. V3 எல்லாம் என்டர் ஆகுது, எல்லாம் வெளியில போகுதுங்கறத பார்க்கலாம். V3 ல I3 வந்து என்டர் ஆகுது, I5 also entering and I நம்ம ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கக்கூடிய I வந்து லீவ் வெளியில போகுது. சோ I5 உம் I3 உம் பிளஸ் Iங்கிறது மைனஸ். எழுதலாமா? ஓகே, I3 பிளஸ் I5 minus I equal to 0. இதை equation C ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம A B ன்னு எடுத்துட்டோம். சோ இதை நம்ம C ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சேம் சென்டென்ஸ் தான். From the circuit we can write I3. ஏன்னா I3 I5 தான் நமக்கு தேவை. சோ I3 பாருங்க, I3 அந்த ஆரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நமக்கு V1 இருக்கு, எண்டிங் பாயிண்ட்ல வந்து V3. சோ V1 minus V3 divided by 6. I5ங்கிறது என்ன இருக்குது? இந்த ரெசிஸ்டரோட லெஃப்ட் சைடு வந்து இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2, ரைட் சைடு வோல்டேஜ் வந்து V3 divided by 6. So V2 minus V3 divided by 6. அடுத்து I equal to இது எல்லாமே according to Ohm's law. V equal to IR அப்படின்னா I equal to V by R. That concept. Okay.
So I equal to respect to voltage. இதோட voltage எங்க இருக்கு? இந்த சைடு arrow. Voltage V3 minus V4 divided by 12. நமக்கு தெரியும் V4 equal to 0. Okay, substitute I3, I5, I in equation C. இந்த equation நம்ம substitute பண்ணலாம். C can be replaced by, எப்படி replaced ஆகும்? I3 பதிலா இந்த value எழுதலாம். V1 minus V3 divided by 6 and plus bracket வர போட்டுக்கலாம் plus I5 V2 minus V3 divided by 6 minus I இல்லையா minus I தான் V3 by 12 equal to 0. இதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கலாம். V1 by 6 minus V3 by 6 plus V2 by 6 plus minus na minus V3 by 6 minus V3 by 12 equal to 0. Idu repeated, that is same values voltage எல்லாமே வந்து combine பண்ணிக்கலாம். இங்க V3 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 okay combine பண்ணிக்கலாமா? V1 bracket 1 by 6 plus V2 bracket 1 by 6 minus V3 காமன் எடுத்துக்கலாம். bracket 1 by 6 plus 1 by 6 plus 1 by 12 equal to 0. இப்போ நம்ம இதை combine இதை just simplify பண்ணிக்கலாம். by using calculator 1 divided by 6 equal to 0.167 V1 plus அதே நம்பர் தானே, so 0.167 V2 minus பார்த்துக்கலாம் 1 divided by 6 plus 1 divided by 6 plus 1 divided by 12 0.467 sorry 417 V3 equal to 0. இது equation number. Yes, எல்லாமே வந்து நமக்கு வேரியபிள் எல்லாமே லெஃப்ட் சைடு ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட் நமக்கு ஆக்சுவலா இல்ல. ஓகே ஐ திங்க் கான்ஸ்டன்ட் இல்ல. ஓகேவா? சோ விட்டுறலாம். இது நம்ம ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா? ஆல்ரெடி ரெண்டு ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுருக்கோம். சோ இதுக்கு பாக்ஸ் போடல அப்படினா நல்லா இருக்காது. சோ பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா மைனஸ் அதாவது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 த்ரீ செட் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். இதை நம்ம கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெல் எழுதிக்கலாம். டெல் எப்படி எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய V1 கோஎஃபிஷியண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து V2 கோஎஃபிஷியன்ட், அடுத்து V3 கோஎஃபிஷியன்ட், ரைட்? அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோல் எழுத போகிறோம். அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள V1 கோஎஃபிஷியன்ட், V2 கோஎஃபிஷியன்ட், V3 கோஎஃபிஷியன்ட் அதை ரோ 2ல் எழுத போகிறோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய சிமிலர் V1 கோஎஃபிஷியன்ட், V2 அண்ட் V3யோட கோஎஃபிஷியன்ட் வந்து தேர்ட் ரோவில் நம்ம எழுதியிருக்கோம், ரைட்? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை நம்ம மேனுவலாகவும் கண்டுபிடிக்கலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோடை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கால்குலேட்டரில் ஏதாவது கால்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது தெரியும்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் மோடு 3 ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா ரீசெட் ஆல் எல்லாம் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு மோடை 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். இந்த கால்குலேட்டர் வந்து CX991S. ஓகேவா? இந்த கால்குலேட்டரில் ஒவ்வொரு கால்குலேட்டரில் டிஃப்ரெண்ட் ஆகும். அதில் மேட்ரிக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்பர் 4ங்கிற நம்பரில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் நம்பர் 1 இருக்கு இல்லையா, டைமண்ட் அதை வந்து டைமண்டில் நம்பர் 1 இருக்குல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இதில் வந்து ஏலையா பிலையா சிலையாங்கிறத ஃபஸ்ட் ஆன்சர் டிஸ்பிளே ஆகணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மேட்ரிக்ஸில் ரோ அண்ட் காலம் நம்மளுடைய கிவன் ப்ராப்ளத்தில் வந்து இது 3x3 மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்மோட வேல்யூ 3 அண்ட் என்னோட வேல்யூ நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ 3. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஒன்றா நம்ம அதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A11 இதான் A11. அடுத்து இருக்கிறது வந்து A11 ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கலாம், கொடுத்துக்கலாம் -0.583. அடுத்து A12ங்கிறது அடுத்து இருக்கக்கூடியது, அது 0.167
7 ரைட். அடுத்து A13ங்கிறது வந்து அடுத்து இருக்கக்கூடியது 0.167. அடுத்து நெக்ஸ்ட்டு A21. ஓகே, அடுத்து A22 A23 ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்கலாம். தேர்ட் ரோவில் இருக்கிறது A31 32 33 ரைட். இப்போ ஒன் பை ஒன்னாக கொடுக்கலாம். செகண்டு A21 கேட்டிருக்காங்க 0.167 கொடுக்கலாம். அடுத்து A22 மைனஸ் 0.417. அடுத்து A23 0.167. அடுத்து A31 0.167. அடுத்து A32 0.167. அடுத்து A33 மைனஸ் 0.417. அடுத்து நம்ம எல்லாம் கொடுத்துட்டோங்கிறத நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா ஓகே நம்ம கிளியராக கொடுத்துருக்கோன்னா ஓகே வேணால் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அந்த ஈக்குவல் டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நம்ம தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அதிலே நம்ம ஸ்பாட்லேயே கொடுக்கலாம். ஓகே ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணணும். ஓகே 4 அதாவது மேட்ரிக்ஸ் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிடில் லெவலில் ரைட் சைடு வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். ரைட் சைடு ஷிஃப்ட்டு 4 ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்பர் 1 இருக்குது, அந்த 1 ப்ரெஸ் பண்ணணும். ஓகே டிட்டர்மினன்ட். அடுத்து நம்ம எந்த மேட்ரிக்ஸில் ஆன்சர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு மோடு அதாவது 4 நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து மேட்ரிக்ஸ் மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல மேட்ரிக்ஸ் 3 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏல தான் நமக்கு ஆன்சர் வேணுங்கிறது. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம 1 கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ, ஸோ அதனால் 1 ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ நம்ம ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். மைனஸ் 0.052 இருக்குது. ஜஸ்ட் ஸ்டாப் பண்ண வேண்டி எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே மைனஸ் 0.053 இதான் வந்து டெல்லோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம V1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். V1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அதாவது காலம் இருக்கு இல்லையா, காலம் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அடுத்து இருக்கு இல்லையா அதை அப்படி எழுதலாம். -3 -2 அண்ட் 0 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து ரிமைனிங்ஸ் உள்ள எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். டெல்ல என்ன இருக்குதோ அதை நம்ம அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே இப்போ அடுத்து நம்ம இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை மோடை கிளியர் பண்ணணும். ஏன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து டெல் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அது ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். அதை கிளியர் பண்ணால் தான் அடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வரும். சேம் ப்ரொசீஜர் தான். மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் அதை நம்பர்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து ஷிஃப்ட்டு 4 ஓகே மேட்ரிக்ஸ். நம்ம இதில் என்ன ஆன்சர் பிலேயும் கொடுக்கலாம் சிலேயும் கொடுக்கலாம். நான் ஏலே கொடுக்குறேன். ஏபிசி நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதுலேயே நம்ம அதே நம்பர் தான் கொடுக்கணும். அதை பிலேயும் கொடுக்கலாம் சிலேயும் கொடுக்கலாம். ஓகே இப்போ நான் மறுபடியும் நான் ஏலே கொடுக்குறேன். நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கேட்குறாங்க 3 அண்ட் ரோ அண்ட் காலம் m ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 கொடுக்கலாம். n ஈக்குவல் டு அகைன் 3. ஓகே இப்போ 1 by 1 கொடுக்கலாம். A11 வேல்யூ வந்து -3, A12 0.167, A13 0.167, A21 வந்து -2. அடுத்து A22 -0.417. அடுத்து A23 0.167, A31 0, A32 0.167. அடுத்து A33 -0.417 ஈக்குவல் டு கொடுக்கலாம். இப்போ நான் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஷிஃப்ட்டு 4 நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிடில் ஜஸ்ட் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா மிடில் பட்டனில் ஜஸ்ட்டு ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் இருக்குது, அதுக்குள்ள நம்பர் 1 இருக்குது, அந்த 1 கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம எந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் மேட்ரிக்ஸ் ஏ அதை நம்ம மறுபடியும் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு 4 அதான் மேட்ரிக்ஸ் 4 கொடுத்து மேட்ரிக்ஸ் கீழே நம்பர் 3 இருக்குது. ஸோ 3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஏல தான் ஆன்சர் வேணும்னு கொடுத்துருந்தோம், ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம ஏ கீழே கூட நம்பர் 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் -0.6330. ஓகே ஸோ அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. V1 வேல்யூ ஃபார்முலா என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை டெல்.
நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா V1 = 11.94 வோல்டேஜ். இதே மாதிரி நம்ம V2 கண்டுபிடிக்கலாம். ஓகே, மறுபடியும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மோடு கிளியர் பண்ணிக்கலாம். ரீசெட் ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆகும். மறுபடியும் இப்போ நம்ம V2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். V2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ப்ரொசீஜர். இப்போ நம்ம V2 அதாவது டெல்லில் இருக்கக்கூடிய காலம் 2 இருக்குல்ல, காலம் 2 அப்படி ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நம்ம அப்படி ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே டெல்லில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே நம்ம எழுத போகிறோம். எந்த வேல்யூம் சேஞ்ச் பண்ணலை. ரைட், இப்போ V2ங்கிறதுனால காலம் 2 வந்து அப்படியே நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம கொடுக்கலாம். மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணணும். அதில் தான் மேட்ரிக்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஃபர்ஸ்ட்டு 1 கொடுக்கலாம். 1 கொடுத்து நமக்கு என்ன ஆன்சர், எந்த இதில் நம்ம மேட்ரிக்ஸில் ஏயா பியா சியில் எதில் ஆன்சர் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஏல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோ அண்ட் காலம் வந்து நம்பர்ஸ் கொடுக்கலாம். இது நமக்கு தெரியும் 3x3. ஸோ m வேல்யூ 3 அண்ட் n வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். A11 -0.583. அடுத்து A12 -3, A13 0.167. அடுத்து A21 0.167, A22 -2, A23 0.167, again A31 0.167, A32 0, அடுத்து A33 -0.417. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டானு அது ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்போமே நம்ம கிளியர் பண்ணலாம். அடுத்து ஷிஃப்ட்டு 4 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ரைட் சைடு டிட்டர்மினன்ட் வேல்யூ இருக்கும். நம்பர் 1 கொடுக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதை இப்போ கொடுக்கலாம். அதுக்கு ஷிஃப்ட்டு அகெயின் மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ் கீழே இப்போ நம்பர் 3 இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணணும். கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம நம்பர் 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதோட ஃபார்முலா V2 = நமக்கு கிடச்சிக்கூடிய ஆன்சர் டிவைட் பை டெல். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா நமக்கு 13.64 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. ரைட், இதுதான் V2வோட வேல்யூ. இப்போ நான் அடுத்து V3 கண்டுபிடிக்கலாம். V3க்கு சேம் காலம் 3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நான் அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மோடை கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி மோடை கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சரும் இதுவும் கன்ஃபியூஸ் கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. ரைட், ஷிஃப்ட்டு மோடு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி மேட்ரிக்ஸு. அடுத்து இப்போ நம்ம இதில் ABC நம்ம ஏலே கொடுக்குறேன். இப்போ 3x3 தான் நமக்கு தெரியும். ஓகே, மிஸ்டேக். ஷிஃப்ட்டு 1 மேட்ரிக்ஸ் சாரி ஃபஸ்ட் டைமென்ஷன். அடுத்து 3x3 3 = 3. இப்போ 1 by 1 கொடுக்கலாம். -0.583. அடுத்து A12 0.167. அடுத்து -3 A13ங்கிறது -3. அடுத்து A21 0.167, A22 -0.417. அடுத்து A23 -2, A31 0.167, A32 0.167. அடுத்து A33 0. இப்போ ஈக்குவல் டு கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் பட்டன் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரைட் சைட் ப்ரெஸ் பண்ணியாச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 இருக்கும். 1 ப்ரெஸ் பண்ணணும். ரைட் சைடு கிளிக் பண்ணணும். 1 ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா 1 ஆன்சரில் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு மேட்ரிக்ஸ் நம்பர் 3 டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. இப்போ நம்ம ஏல தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் A = -0.543 டிவைடட் பை டெல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது V3 வேல்யூ 10.25 வோல்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாகிறத வந்து ஜஸ்ட் கால்குலேட்டரில் 1 மினிட்லேயே கண்டுபிடிக்கலாம். வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் பை யூஸிங் கால்குலேட்டர். ரைட், ஓகே. இப்போ நமக்கு 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை 1 கிளிக் பண்ணுங்கள். இப்போ அன்னோன் எதை வச்சு எழுதணும் அப்படின்னா நமக்கு 3 அன்னோன் V1 V2 V3. அதனால் நம்ம வந்து 3ன்னு கொடுக்கலாம். அடுத்து A1ங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் V1 கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் -0.583. அடுத்து
B1ங்கிறது V2 கோஎஃபிஷியன்ட் 0.166. C1ங்கிறது V3 இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 0.166. D1ங்கிறது ஈக்குவல் டு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் -3. ஓகே சின்டாக்ஸ் எரர் 1 வெரி கிளியர் பண்ணிக்கலாம் அதே லைனில். D1 ஈக்குவல் டு -3. ஓகே அடுத்து A2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனில் V1 கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 0.167. அடுத்து B2ங்கிறது V2 இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் -0.417. C2ங்கிறது V3 கோஎஃபிஷியன்ட் 0.167. அடுத்து D2ங்கிறது ஈக்குவேஷன் 2ல் இருக்கக்கூடிய ஈக்குவல் டு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர், அது கான்ஸ்டன்ட் -2. அடுத்து A3 தேர்ட் ஈக்குவேஷனில் V1 கோஎஃபிஷியன்ட் 0.167. அடுத்து V2 கோஎஃபிஷியன்ட் 0.167. அடுத்து C3 V3 கோஎஃபிஷியன்ட் வந்து -0.417. அடுத்து D3ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் 0. இப்போ நம்ம ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 11.98 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. பார்க்கலாமா கரெக்டான? எஸ் கரெக்ட். 99894 ஜஸ்ட் பாயிண்டட் வேல்யூ தான் டிஃபரன்ஸ், நோ ப்ராப்ளம், கரெக்டு தான். ஓகே அப்ராக்சிமேட்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் அகைன் ஈக்குவல் டு கொடுக்கும்போது ஒய் வேல்யூ கிடைக்கும். இது எக்ஸ் வேல்யூ ஓகே, அதாவது V1 வோல்டேஜ். அடுத்து ஒய் வேல்யூ 13.71 வோல்டேஜ். என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 13.64. அதே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இசட் வேல்யூ வந்து இசட்னா V3 வேல்யூ ரைட் 10.29. நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். தேர்டு ஓகே V3 10.25 ஆல்மோஸ்ட் ஓகே தான். 2925 எவ்ரி திங் ஓகே ரைட். ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கூடிய ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டுங்கிறது நம்ம இது வெரிஃபிகேஷன் மூலமாக எழுதியிருக்கோம். ஓகே இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் இன் தி சர்க்யூட் I. ஓகேவா? ஐயில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அதை என்ன கேட்டிருக்கு? I ஈக்குவல் டு V3/12. நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அப்படின்னா ஐயோட ஆன்சர் கிடச்சிருக்கு.